நீங்கள் ஏன் செய்யலைன்னு சொல்லுங்கள் சார். நான் எதிர்கட்சி அடுத்த உங்கள் வாதத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களேன்றதுக்காக முக்கியமான செய்தி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கீங்கன்றதுக்காக நம்ம வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் சார் ஆட்சியில் இருக்கிறப்ப செய்யலை? நீங்கள் ஏன் சார் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நீங்களும் கவர்மெண்ட்டில் இருந்தீங்களே, ஏன் அப்போ அழுத்தம் கொடுக்கல? ஏன் 80களில் பேசலை, 70களில் பேசலை? ஜாதின்றது நம்ம நாட்டில் 5000 10,000 வருஷமாக இருக்குது. மக்கள் தொகை கணப்பு பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்தது 1931 வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் பண்ணான். 1941 பிரிட்டிஷ்காரன் காஸ்ட் சென்சஸ் பண்ணியிருக்கான். இந்த காஸ்ட் சென்சஸே அங்கேருந்து வர்றது தான். 70களில் நியமிக்கப்பட்ட சட்டநாதன் கமிஷன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ இருக்குன்னு ஒரு தோராயமாக ஒரு அறிக்கை கொடுக்குது. தேவர் சமூகம் எவ்வளோ இருக்கிறாங்க, வன்னியர் சமூகம் இருக்காங்க, தோராயமாக சொல்லுது. அது எதுலேருந்து எடுத்ததுன்னா 41 சென்சஸ்லேருந்து எடுத்து அதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மெத்தடாலஜி, சர்வே மெத்தடாலஜி மூலமாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒரு அறிக்கைக்கு வர்றாங்க. ஏன் கணக்கு இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்தினால, ராகுல் காந்தி கொடுத்த அழுத்தத்தினால கேஸ்ட் சென்சஸ் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏனுங்க ஐயா செய்யலை அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த இந்த ரெஸ்பான்ஸை இப்போ விஜயகாந்த் கட்சியிலேருந்தோ அல்லது பாமக மாதிரி ஐயா ராமதாஸ் கட்சியிலேருந்தோ ஒரு கமெண்ட் சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கலாம். அவங்க நெவர் இன் பவர். விதிவிலக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க சொல்லலாம்.